செல்ஸை வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருக்குறோம். அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட செல்ஸை வந்து எப்படி லாக் பண்ணுறது, ஒரு ரோவை எப்படி லாக் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணி வைக்கிறது, ஒரு காலமை எப்படி பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். விஎஸ்டி டெக்குங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வரும். டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய சேனல் லிங்க்ஸு. ஓகேங்களா, அங்கே போய் என்னுடைய எல்லா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். வேர்டு எக்ஸல் எனி டவுட்டுனாலும் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து மறக்காமல் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபார்முலாவை வந்து எப்படி வந்து ப்ரொடெக்டரில் ஹைட் பண்ணி வைக்கிறது. ஃபார்முலா வந்து ஒரு ஷீட்டில் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பார்க்கக்கூடாது. நான் ஃபார்முலாவை மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு எப்படி வந்து அந்த ஃபார்முலாவை ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஷீட்டு இருக்குது. இதில் வந்து நான் இந்த ஃபார்முலாவை நான் கிளிக் பண்ணாலோ பாஸ்வேர்டு கொடுத்தாலோ ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் கொடுத்தாலும் எனக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா கூட எனக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த ஃபார்முலா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்னுடைய ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது எதுவுமே தெரியக்கூடாது. என்னுடைய ஃபார்முலாவை மற்றவங்க பார்க்கக்கூடாது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார்முலாவை சப்போஸ் லென்த்தியான ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா யூசர் அது பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. இல்லை டெலிட்டும் பண்ணக்கூடாது, லாக் பண்ணி வைக்கணும். ஃபார்முலாவையும் யாரும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதை வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது. சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் வந்து அவங்க ஒர்க்கை வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஹைட் பண்ணி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே இது லாக்கில் தான் இருக்கும், எல்லா ஷீட்டுமே லாக் ஆகிருக்கும். இந்த கார்னரில் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட் செல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொடெக்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் லிஸ்ட் இருக்கும். இதில் வந்து அலைன்மெண்ட்டு ஃபாண்ட் இந்த மாதிரி நிறைய டேப்பில் ப்ரொடெக்ஷன் கார்னரில் இருக்கும். இதை வந்து லாக் எடுத்துட்டுருங்க. லாக்குங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இதை நான் வந்து அன்லாக் பண்ணிடுறேன். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துட்றேன். இது ஃபுல் ஷீட்டும் வந்து நமக்கு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேஞ்சை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா இருக்குது, இந்த சம் காலம் மட்டும் மற்றவங்க பார்க்கக்கூடாது. ஃபார்முலா வந்து இந்த இதில் தான் டோட்டல் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் போட்டிருக்கேன். சரிங்களா, இந்த ரேஞ்சு ஃபுல்லாக ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, எனக்கு வந்து இந்த ஃபார்முலாவை வந்து யாரும் பார்க்கக்கூடாது. இது சிம்பிள் ஃபார்முலா தான், அதனால் பரவாயில்ல பார்த்துட்டு போட்டோம். நீங்கள் வந்து வி லுக்கப்பு அந்த மாதிரி பைவட் டேபிள் அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபார்முலாவை மற்றவங்க பார்க்காம இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளோட ப்ரைவேசிக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை லாக் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ரோ ஃபுல்லாக நான் வந்து லாக் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார்முலாவை பார்க்கக்கூடாது. இங்கே தான் ஃபார்முலா இருக்குது, பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஃபார்மேட் செல்ஸ் போங்க. ஃபார்மேட் செல்ஸில் ப்ரொடெக்ஷனில் இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து லாக், இதை வந்து நம்ம இந்த ஏரியா மட்டும்தான் இப்போ லாக் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து லாக் ஆகிடுச்சு. பட் இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதே மாதிரி இது ஷீட்டுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ரிவ்யூ டேப்பு போய் ரிவ்யூ டேப்பில் இங்கே ப்ரொடெக்ட் ஷீட்ஸ்னு இருக்குது. இங்கே போயிட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அந்த ஷீட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம். 1 2 3. ஓகேங்களா, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு 1 2 3. ஓகேங்களா, இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா எடிட் பண்ண முடியாது. நான் வந்து இந்த ரோவுக்கு மட்டும்தான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இதில் எடிட் பண்ண முடியாது. அதனால பாஸ்வேர்டு வந்து கொடுத்ததுனால. பட் என்னன்னா இங்கே கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஃபார்முலாவை என்னால் பார்க்க முடியுது. பாஸ்வேர்டு கொடுத்தாலும் என்னால் ஃபார்முலாவை எப்படி ஹைட் பண்ணுறது, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, திருப்பி என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிவிடுங்க. இந்த ஷீட்டை வந்து ரிவ்யூவில் அன்ப்ரொடெக்டட்னு ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னால் எடிட் பண்ண முடியுது. ஓகேங்களா, இந்த ரேஞ்சு
இப்போ நான் என்ன பண்ண போறேன், திருப்பி அதே மாதிரி அந்த எந்த இது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போங்க. ஓகேவா, லாக்டு செல்ஸுக்கு மறக்காம லாக்குங்கிறத டிக் இருக்கணும், ஹிடன் அப்படிங்கிறத டிக் இருக்கணும். இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, லாக்கிங் செல்ஸ் ஆர் ஹைடிங் ஃபார்முலா has no effect until you are protect the worksheet. Review tab changes group protect sheet button. ஓகேங்களா, இது என்ன சொல்றாங்கன்னா, அந்த லாக் ஹிடன்லாம் நீங்க பண்ணாலும் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அதை வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா அது வரலையும் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறாங்க. மறக்காம இது கொடுத்துட்டா மட்டும் அப்ளை பண்ணியாச்சு. மறக்காம என்ன பண்ணணும், இந்த ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ரிவ்யூவில் ப்ரொடெக்ட் ஷீட் வேர்டு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணணும். 1 2 3. ஓகேங்களா, 1 2 3. இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல போய் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல ஃபார்முலாவில் நம்மளால ஹைட் ஆயிடுச்சு. நம்மளால ஃபார்முலா பார்க்க முடியாது, எடிட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா தெரியாது, ஆனால் ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா, இதை வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலேயோ ஒரு சிஸ்டம் இதோ இருக்கும்போது இந்த மாதிரி மற்றவங்க ஃபார்முலாவை பார்க்கக்கூடாது. இப்போ லென்த்தியான ஃபார்முலாலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு டென்ஷன் இருக்கும், பதப்பதப்பு இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலா நம்மளால அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. டெலீட் பண்ணாமல் இருக்கணும் பாஸ்வேர்டையும் ஃபார்முலாவையும், நம்ம ஃபார்முலாவை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா, வாங்க இந்த இதுக்கு எப்படி பாஸ்வேர்டு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் கலர் செல்லுக்கு. இதுக்கும் நான் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஓகேங்களா, அதே மாதிரி தான். இப்போ இதை வந்து அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ டேப்ல அன்ப்ரொடெக்ட்னு இருக்கு பாருங்க. ப்ராடக்ட் ஷீட்டு கொடுத்துட்டு அது பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஷீட்டை மறக்காம க்ளோஸ் பண்ணும்போது பாஸ்வேர்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணாதான் அந்த இது ஒர்க் ஆகும். ஓகேவா, க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷீட் இந்த காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போய்க்கிறேன். இங்கே லாக்குங்கிறத கிளிக் பண்ணி மறக்காம லாக் ஹிடன் இது ரெண்டையும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ப்ரொடெக்ஷன்ல கொடுத்துட்டு இப்போ ஷீட்டுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். 1 2 3. ஓகேவா, இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஷீட்டு காலமும் உங்களுக்கு ஃபார்முலா உங்களுக்கு இங்கே தெரியாது, எதுவுமே தெரியாது, எடிட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும். நீங்கள் அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கும். இது வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு தான். நம்ம ஃபார்முலாவை டெலீட் பண்ணி நிறைய இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. யாராவது தெரியாமல் பை மிஸ்டேக்காக ஒரு ஃபார்முலாவை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் ஷீட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் ஷீட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். இப்போ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஃபார்முலாவை திருப்பி நார்மலாக கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஷீட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணால் கூட இங்கே வந்து அன்ப்ரொடெக்டட் ஷீட்டுன்னு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே போய் பண்ணலாம், அன்ப்ரொடெக்ட் ஷீட் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே ஹோம் பட்டனில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டட் ஷீட் இது இருக்கு, இங்கே போய் கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே போய் கிளிக் பண்ணுறேன். இப்போ 1 2 3 கொடுத்துறேன், ஓகே கொடுத்துறேன். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நான் இப்போ வேண்டாம், எனக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எடிட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு ஹிடனையும் எடுத்துட்டா போதும். ஹிடன் லாக்டு வேண்டியதில்லை, ரெண்டுமே லாக்டு இருந்துட்டு போதும். ஹிடன் மட்டும் எடுத்துட்டு ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு பாஸ்வேர்டு தெரியும். இப்போ நான் வந்து ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அந்த ஷீட் வந்து இப்போ எடிட் பண்ண முடியாது. இப்போ எங்கே கிளிக் பண்ணாலும் இங்கே ஓகே, இந்த இடத்துல நம்மளால எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ ஃபார்முலாவும் நம்மளால பார்க்க முடியுது. நார்மலாக அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் இந்த மாதிரி வந்து ஃபார்முலா வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அன்ஹைடு பண்ணுறதுங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ். இப்போ நெக்ஸ்ட் இதுலயும் ஒரு சிம்பிளா பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம்னா, இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல போய் எல்லாம் ஒர்க் பண்ண முடியுது. ஓகேங்களா, இங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும். பட் இங்க போகும்போது எனக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா, இது எங்கெல்லாம் நீங்க எப்படி இதை பண்றது, ஒரு பர்டிகுலர் காலத்துல போகும்போது மட்டும் பாஸ்வேர்டு கேட்குது. ஷீட் வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இந்த அன்ப்ரொடெக்டட் ஷீட் இது வந்து லாக் ஆயிருக்கு. ஷீட் வந்து லாக் ஆயிருக்கு, ஆனா இங்க வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியுது. இந்த மாதிரி எப்படி பண்றது ஓகேங்களா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன்.
வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அது கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள் தயவுசெய்து. அப்புறம் உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.